ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டின ஒரு கேப் அப் ஒன்று, பட் நம்ம மார்க்கெட் கேப் அப் ஆனது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் அப்படிலாம் 140-150 பாயிண்ட்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்பு ஆக்சுவலாக. பட் அந்த ஒரு கேப் அப் வந்து ஏன் மார்க்கெட்டில் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இன்னும் மார்க்கெட்டில் ஹெவியாக ஷார்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 70 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஒரு ஹையை இன்றைக்கி எங்குமே வந்து டச் பண்ணல அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட் அங்கேருந்தே இறங்கி ஒரு ரேஞ்சிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனில் முடிஞ்சிருச்சு. இதுக்கான காரணம் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அந்த சென்செக்ஸோட எக்ஸ்பைரி மார்னிங்கில் ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ப்ரீமியம் 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே மூவ் இல்லை. பட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மணிக்கு முன்னாடி வரையும் மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி மேலே ஏறி அகைன் மேலே போகிற மாதிரி இருந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நல்ல ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்றது தான் சொல்லணும். பட் வந்து ப்ரீமியம் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அதோடைய ரேஞ்ச் ரொம்ப 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 சிறுசாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மார்க்கெட் ஒரு ஸ்பைக்கில் உடச்சிருச்சு அப்படின்னா அந்த லாஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்றதுனால இந்த ஒரு லோவர் வால்டலிட்டி டைமில் கூட நம்மளோட ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா ப்ரீமியம் கம்மி அப்படின்றதுனால ஈஸியாக எடுத்துருவோம். விக்ஸ் ஒரு 10% ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5% இறங்கிருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த லோவர் வால்டாலிட்டியில் மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு எப்போவுமே பயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி வந்து 134 பாயிண்ட் ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சுருக்கு நாளைய ட்ரேடிங்க்கு. இது வந்து கால் அண்ட் புட்டோடைய அடிஷன் வேல்யூ தான், அட் த மணியோடைய கால் அண்ட் புட்டோட அடிஷன் வேல்யூ தான். ஸோ இது லோவர் ப்ரீமியம் ஆப்ஷன் அப்படின்றதுனால இந்த ஒரு ரேஞ்சு தான் இருக்கும். மேக்ஸ் ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் மேலே கீழே ரேஞ்ச் இருக்கலாங்க. ஸோ இப்போ ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட அந்த லோ கூட மார்க்கெட்லாம் ஈஸியாக வந்து போகலாம். ஏன்னா இன்னுமே மார்க்கெட்டில் நிறைய ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான். ஸ்கியூ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட் வித் ரேஞ்சு தான். ஸோ மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-200 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றலாம் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ டெரிவேட்டிவ்ஸில் இன்றைக்கி 51 ஸ்டாக் நியராக லாங் சைடில் இருக்குது, 141 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடில் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் நான் சொன்னது தான். ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாகவே முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கூட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்லலாம் இருக்குது அப்படின்றது தான் காரணம். ஸோ டோட்டலாக ஷார்ட்டோடைய கை வந்து மார்க்கெட் ஓங்கியிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷார்ட் வருதுன்னா நாளைக்கு மேபி லாங்காக கூட வரலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு. அண்ட் நிஃப்டியோடைய ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் 165 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ முடியும் போது 134. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு டிகேவை தான் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னுமே நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளானிக்கு ஒரு நாள் இருக்குது. யூஸ்வலாக இந்த 134, 140, 150லாம் வந்து லாஸ்ட் நாளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ப்ரீமியத்தை. இப்போ லாஸ்ட் ஒரு நாள் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 2 நாளைக்கு இந்த வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓட்டி ஆகணும் அப்படின்றதுனால இந்த ப்ரீமியத்தை வச்சு பெருசாக வந்து கேம்லாம் ஆட முடியாது. ஸோ ரிஸ்க்கை வச்சு போட்டு விட்டுறணும் ஸ்ட்ராட்டஜியை. மாட்டினா காசு, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேஷன் ஆக தாங்க வாய்ப்பு. ஸோ இப்போ 134 இருக்க ப்ரீமியம் ஒரு 100 கிட்ட வரலாம் அப்படின்றது தான். ஸோ நாளைக்கு 100க்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு அந்த 100க்குள்ளே ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கிற விஷயம். ஸோ ஸ்கியூவும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகணும்லாம் பெருசாக வந்து சொல்லலை, பார்க்கலாம். அண்டு நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் 25-100 அட் த மணி வச்சுருக்கு. டெஸ்பைட் இன்றைக்கி காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருந்தது. புட்டுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ எங்கேயுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா புட்டோடைய விஷயம் இல்லவே இல்லை. ஓகேங்களா? கால் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்றத மாதிரி தான் சொல்லணும். ஸோ இன்ஃபேக்ட் சொன்னால் 25-100 காலில் 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் புட்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வெறும் 14-15 லட்சம் தான் இருக்குது. ஸோ ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கெலாம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 24,900 அகைன் ஒரு தடவை கூட டச் பண்ணியிருக்கலாம். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மேபி வந்து விட்டுருச்சா அப்படின்னு தெரியல. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா புட்டு சப்போர்ட் பண்ணுற விஷயமா கிடையாது. நீங்கள் வேணால் எங்கே வேணால் எடுத்து பாருங்களா, 25-100 கூட புட்டில் 78 லட்சம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டாடலாக இருக்கலாம், இல்லை அயன் ஃப்ளைஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி போட்டதாக இருக்கலாம். பட் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கால் அடித்த மாதிரி 25-200 இந்த மாதிரி ஒரு 1.2 crore, இந்த மாதிரி 1.3 crore அப்படின்ற ஒரு கணக்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷயமே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் டவுன் சைடில் மார்க்கெட் போனாலும் பெருசாக ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அதுக்காக தான் பிளான் பண்ணியும் வச்சுருக்காங்க ஸ்லைட்டாக. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இல்லை.
பார்க்கலாம். ஸோ எப்படி யூஎஸ் மார்க்கெட் முடியுது அப்படின்றத பார்க்கலாம். அதை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சைடு இல்லைனா மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். நேற்று என்ன தான் மார்க்கெட் ஒரு 123 பாயிண்ட் ஏறினாலும் வெறும் 570 கோடியில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபையே பண்ணல அப்படின்றதுனால பெரிய ஷார்ட் கவர் இல்லை யூஸ்வலாக அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். மார்க்கெட் இன்றைக்கி இறங்கின காரணமும் அதுவும் ஒன்று தான். ஸோ இன்னுமே மார்க்கெட்டில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட்டெல்லாம் வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? எப்படி ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இண்டெக்ஸ் வச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் சொல்லலாம், ஒரு நண்பர் கரெக்டாக சொன்னார், ப்ரோ ஜூலையில் இதான் ப்ரோ ஃபஸ்ட்டு டே வந்து இண்டெக்ஸ் வச்சஸில் க்ரீன் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐலேருந்து ஒரு 500-600 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 6000 கோடி 7000 கோடி இதில் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கோ இன்னும் அத்தனை 1000 கோடிக்கு மார்க்கெட் வந்து இறங்கலாம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இன்னும் ஒரு 200 பாயிண்ட் இறங்கினாலும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அந்தளவு மார்க்கெட்டில் இன்னும் ஷார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ரிலீஸ் பண்ணி மார்க்கெட் ஏறணும் அப்படின்னா இந்த ஷார்ட்டெல்லாம் மறுபடியும் க்ரீனாக மாறணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கங்க. எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் இன்றைக்குமே 4% இறங்கி ஐவிபி ஐவிஆர்னு சொல்லப்படுற பல விஷயங்கள் ரொம்ப தர லோக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எஸ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 வருஷத்தில் இதுதான் கம்மியான ஒரு விக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவு வந்து 11 கீழவே போயிடுச்சு. 10 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. நிஃப்டி ஸ்டாடல் 134 பாயிண்ட் இருக்கும். சென்செக்ஸ்க்கு அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் ஒரு 770 பாயிண்ட் இருக்குது. 770 இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 5 நாளுக்கு ஹோல்ட் பண்ணுற ப்ரீமியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதே ப்ரீமியத்தை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி 1900 2000 கூட பார்த்துருக்குறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணும் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே இந்த ப்ரீமியம் இல்லை, இப்போ இருக்கிற ஸ்பாட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே கீழேக்குள்ளே தான் கேமே இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்குள்ளே தான் உங்கள் பொசிஷனும் இருக்கணும். ஸோ நீங்கள் பாட்டும் ஓடிஎம்மில் வாங்கி வச்சுட்டு மார்க்கெட் போகலைன்னா அது ஏதாவது ஒரு 10 வாரத்தில் 2 வாரம் போகலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா வாரம் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ தூரம் ப்ரீமியத்தை சுருக்குறாங்களோ மார்க்கெட் அந்தளவு சுருங்கிடும். ஓகேங்களா? எந்த அளவு ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ மார்க்கெட் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா எகிறலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு இதை பாருங்கள். உங்களுக்கு தான். ஸோ ஏன்னா அதுக்குள்ளே தான் மார்க்கெட் சுத்தம் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் அங்கேயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். நீங்கள் பாட்டின தூரத்தில் வாங்கிட்டு மார்க்கெட் போகலைன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக வந்து டிகே ஆக தான் செய்யும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸ்கியூ இது வரைக்கும் ஃப்ளாட் டு ரேஞ்சாக தாங்க இருக்குது. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து தெரியல. ஸோ மார்க்கெட் அதுக்குள்ளே தான் சுத்த ட்ரை பண்ணுது அப்படின்றது தான். ஸோ டெக்னிக்கல் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. மார்க்கெட் அது உடையும் போது மார்க்கெட் வந்து ஒரு சைடு ட்ரெண்ட் எடுக்கலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம். தென் வந்து டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ஆனால் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் நேற்று இருந்ததை விட அமுக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட் இருக்கும் அப்படின்றது தான். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு உணர்த்துறதுக்கு ஆப்ஷனில் பிசிஆரை பார்க்கும்போது காலோட செல்லிங் ஹெவியாக இருக்குது, புட்டோட செல்லிங் கம்மியாக இருக்குது. இது நான் சொன்னது தான். ஸோ கண்டிப்பாக நிஃப்டியில் ஒரு மாதிரி ஷார்ட் இருக்க தான் செய்யுது. பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுமே இன்னும் அமுக்கி நெகட்டிவ்க்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய இந்த பிசிஆர் பார்க்கும்போது நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி பேங்க் நிஃப்டியில் பெருசாக இல்லை. மிட் கேப் நிஃப்டி சேம் கதை தான். மார்க்கெட் இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஆனால் இந்த பாயிண்ட்டும் டவுன் ஆயிருக்கு. அண்ட் இந்த பிசிஆரும் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாங் அன்வைண்டிங் இருக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஷார்ட்ஸு கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எதாவது நியூஸான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. யூரோப் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃபால் ஆகிட்டு இருக்கு. டாக்ஸ் எதுக்கு 1.5% இது வரையும் இறங்கியிருக்கான் அப்படின்றது தெரியல. அவன்லாம் இறங்குறான் அப்படின்னாலே ஏதாவது நியூஸ் இருக்கணும். ஸோ ஏதாவது நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் யூரோப்புக்கு நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து நான் இன்னும் பார்க்கல. பட் யூரோப் வந்து ஃபாலாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேடாக இருக்குது. அது ஒரு குறிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்னுமே ஷார்ட்ஸ் வந்து இருக்குங்க, நிறையவே இருக்குது அப்படின்னு தான். ஸோ இப்போ கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட லோ 24,900 கூட ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டச் பண்ண கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை கவனிச்சிங்களா? எல்லா மார்க்கெட்டுமே ஆல் டைம் ஹையை பிடிச்சி போயிட்டு இருக்குது. பாகிஸ்தான் மார்க்கெட்லாம் ரொம்ப ஹை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா மார்க்கெட்டும் அது இஸ்ரேல் மார்க்கெட்டாக இருக்கும். ப்ராப்ளம் எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்கோ அந்த கண்ட்ரி தான் பர்ஃபார்ம் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. இஸ்ரேலாக இருக்கட்டும். இஸ்ரேல் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது 60-70% இந்த வருஷத்துலேயே கொடுத்துருக்குதுங்க. ஸோ பாகிஸ்தான் மார்க்கெட்டாக இருக்கட்டும்,
சவுத் கொரியாவாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையெல்லாம் உடச்சி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. பட் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னுமே 4-5% வந்து பார்த்திங்கன்னா ஹை இருக்குது. அந்த ஆல் டைம் ஹையை உடைக்கணும் அப்படின்னா. ஸோ அது எப்போ உடைக்கும் அப்படின்றது வந்து தெரியல. நான் நிஃப்டிக்கு சொல்கிறேன். ஸோ கன்சாலிடேஷன் தான் இருக்கும் வித் ரேஞ்சு இருக்க வாய்ப்பு நாளைய ட்ரேடிங்க்கு. ஸோ நமக்கு கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தாக்கத்தை இது வரைக்கும் ஏற்படுத்திருக்குது, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஹெச்டிஎஃப்சியில் அந்த 2000 கால் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஹெவியாக வந்து இருந்தாங்க. இப்போ அதில் கொஞ்சம் பாதி பேர் காணும் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சமாக அதில் கொஞ்சம் ஷார்ட் கவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறேன். பட் அது வந்து பெருசாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, இண்டெக்ஸில் வந்து பெருசாக பேசும்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நேற்று ஒரு 130 பாயிண்ட் ஏறிச்சு, 120 பாயிண்ட் மார்க்கெட் ஏறிச்சு நிஃப்டி. அதில் ஒரு 60 பாயிண்ட் இன்றைக்கி ஒரு இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பெருசாக வந்து இதில் விஷயம் இல்லை. பட் சின்ஸ் ஷார்ட் கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ஏதாவது வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பெருசாக ஷார்ட் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே தோணிகிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயந்தான். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லையும் கூட நம்ம பேசுனதில் கண்டிப்பாக தவறுகள் இருக்கும். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.